சின்ன ஒரு பிசினஸ், ₹1 பிசினஸ் ஆக இருந்தாலும் சரி, ₹1,00,00,000 பிசினஸ் ஆக இருந்தாலும் சரி, இன்று ஏமாற்றுதல் என்பது அறவே இருந்து விடக்கூடாது. இன்றைய இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், ஆட்சி அதிகாரத்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பலர்களும் அரசாங்கத்தையே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். பிசினஸே செய்யாமல் பிசினஸ் செய்வது போல காண்பித்து பணம் பெறுகிறார்கள். பிசினஸ் செய்வது போல காண்பித்து பணம் பெறுகிறார்கள். கடைசியாக நாங்கள் பிசினஸ் செய்தோம், என்னென்ன எப்படி செய்தோம் என்றெல்லாம் ஒரு பொய்யான கணக்குகளை காட்டி கடைசியில திவாலாகிவிட்டது என்று சொல்லி தப்பி விடுகிறார்கள். இப்படி ஏமாற்றக்கூடிய பெரும் பெரும் பணக்காரர்களும் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்ணியத்திற்குரியவர்களே, ₹1 பொருள் வியாபாரம் செய்தாலும் சரி, அந்த ₹1 பொருளுடைய வியாபாரத்திலும் கூட நீங்கள் நாணயமாக நடந்து கொள்ள வேண்டும். யார் அத்தாஜிரு சதூக்குல் அமீன் மான் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன், உண்மை நாணயம் உள்ள ஒரு வியாபாரி நாளை மறுமையிலே நபிமார்களோடு, உண்மையாளர்களோடு, சாலிஹீன்களோடு, நல்லவர்களோடு அவர் நாளை மறுமையிலே சோனத்திலே இருப்பார், உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்று சொன்னால் உண்மைக்கும் நேர்மைக்கும் உள்ள அந்தஸ்து எவ்வளவு அல்லாஹ்விடத்திலே என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி குறிப்பிடுவார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் அந்த ஹதீஸ் வருகிறது, மன் ஹமல அலைனா ஸிலாஹ ஃபலைஸ மின்னா, யார் நமக்கு எதிராக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் நமக்கு எதிராக ஆயுதத்தை ஏந்துவார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல. ஒமன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் நம்மை ஏமாற்றுவாரோ அவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்பதாக சொன்னார்கள். இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டியது, யார் நம்மை ஏமாற்றுகிறார்களோ, யார் ஏமாற்றுகிறார்களோ அவர்கள் நம்முடைய இஸ்லாத்தை சார்ந்தவர் அல்ல, நமது மார்க்கத்தை சார்ந்தவர் அல்ல என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும்.